கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த முத்துகிருஷ்ணாபுரத்தில் உள்ள அய்யனார் கோவிலில் மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருட்டு சம்பவம் குறித்து பண்ருட்டி காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் சேப்லாநத்தம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் குலோத்துங்கன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலை அமைப்பது மற்றும் அவற்றை பாதுகாப்பான முறையில் காவிரியில் கரைப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா நேரில் ஆய்வு செய்து காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் பேரூராட்சி பகுதிகளில் உரிய அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் பேனர்களையும் குறிப்பிட்ட அளவை மீறி பெரியதாக வைக்கப்பட்டிருக்கும் பிளக்ஸ் பேனர்களையும் உடனடியாக அகற்றவும் வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இந்த திருமண விழா நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டையில் 13,000 வாக்குகள் அதிக அளவில் பெற்றுள்ளோம் எனவும் வாக்களித்த அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கு நன்றி என கூறினார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல திருமண மகால் கூட்டரங்கில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவர்களின் திறமையை வெளிக்காட்டும் விதமாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பல்வேறு படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே ஏரியில் நீரிருந்தும் மதகுகள் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதால் விவசாய நிலத்திற்கு பாசனம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து புதிதாக அமைக்கப்பட்ட மதகுகள் வழியாக நீர் வெளியேற மதகில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழுது காரணமாக மெக்கானிக் ஷெட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் லாரியில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பானது. மெக்கானிக் ஷெட் அருகிலேயே குடிசை பகுதிகள் உள்ள நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மதுபோதையில் கத்தியுடன் மகளிர் காவல் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற வாலிபரை உதவி காவல் ஆய்வாளர் தடுக்க முயன்றுள்ளார். அவரை அந்த வாலிபர் கத்தியால் குத்தியதில் உதவி காவல் ஆய்வாளர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் மன்னார்புரத்திலிருந்து உவரி செல்லக்கூடிய புறவழிச்சாலையில் திமுக நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிலையில் புறவழிச்சாலையில் அதிக அளவில் சொகுசு கார்கள் அணிவகுத்து செல்ல மண்டபம் எதிர்ப்புறம் திமுகவினர் வெடிவெடித்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மடக்கு தெருவில் உள்ள ஒரு பிரியாணி கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் கடை முழுவதும் தீ பரவியது. மேலும் பிரியாணி கடையில் இருந்து சிலிண்டர் வெடித்ததால் கடையின் முதல் தளமும் தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் போக்குவரத்தை சரி செய்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அரசு அதிகாரி வீட்டில் அதிகாலை 3 மணி அளவில் வீட்டிற்குள் நுழைந்த முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் சத்தம் கேட்டு எழுந்த அரசு அலுவலர் மற்றும் அவரது மனைவியை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து கந்திக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் அரசு மருத்துவமனையில் அரசு தலைமை கொறடா கோவிசெழியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் பணி நேரத்தில் மருத்துவர்கள் பணிக்கு வராமல் காரணம் தெரிவிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மருத்துவமனையில் போதிய மருந்துகள் உள்ளதா என்றும், மருத்துவர்கள், செவிலியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருகிறார்களா என்றும் வருகை பதிவேட்டில் சரிபார்த்து ஆய்வு மேற்கொண்டார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பழைய பல்லாவரம் காந்தி நகரில் தனிநபருக்கு சொந்தமான 4 ஏக்கர் 30 சென்ட் இடத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் பலர் வசித்து வந்தனர். இந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்ததால் பொதுமக்கள் வீடுகளின்றி நடு ரோட்டில் கை குழந்தைகளுடன் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தனியார் ஹோட்டலில் நள்ளிரவு புகுந்த போதை இளைஞர்கள் ஃப்ரீசர் நாற்காலிகளை உடைத்து குளிர்பானங்களை எடுத்து குடித்தது மட்டும் இல்லாமல் டீ மாஸ்டரையும் தாக்கியுள்ளனர்.
இச்சம்பவம் குறித்து போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் சூரிய ஒளிக்கதிர்களை பயன்படுத்தி மரப்பலகையில் விநாயகர் உருவத்தை வரைந்து விக்னேஷ் என்ற இளைஞர் அசத்தியுள்ளார். போதிய சூரிய வெளிச்சம் இல்லாததால் 15 நாட்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஓவியத்தை வரைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.